கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அந்த படத்தை போன வருஷமே எடுத்து முடிச்சிட்டாங்க. டெக்னிக்கலா அந்த படம் இந்த வருஷம் வர வேண்டியது. அந்த படத்துக்கு தேவையான ப்ரொமோஷன் ஒர்க், அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்படி ஒரு பிக்சர் லீக் ஆகிருக்கு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புது கேப்டன் ஃபால்கன் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் புது சூட் கொடுக்குறாங்கன்னே தெரியல. போன சீரீஸ்ல அந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் கடைசி ஃபினாலேல தான் இந்த பக்கம் ஃபால்கனுக்கு ஒரு புது கேப்டன் அமெரிக்கா சூட் கொடுக்குற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதை மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போமா சீன்ல. அதை பேஸ் பண்ணி தனியாக படம் வந்தால் நல்லா தான் இருக்கும். அந்த சூட்டை நல்லா தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அந்த சூட்டை கம்ப்ளீட்டாக மாத்துறாங்க. அது நல்லா இருக்கா இல்லையான்னு பொறுத்து பார்ப்போம். பட் பிரச்சனை அது இல்லை. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக எடுப்ப இடம் அடுத்த வருஷம் கிட்ட டிலே ஆகியிருக்கு. காரணம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெஸ்ட் ஸ்கிரீனர்ஸ் கிட்ட போட்டு காமிச்சிருக்காங்க. யாருக்குமே சுத்தமாக படம் பிடிக்கலையா. அதனால சில முக்கியமான சீக்வன்ஸை ரீஷூட் பண்ண போறாங்க. ரீஷூட்டிங் கண்டிப்பாக எல்லா படங்களுக்குமே பண்ணுறது தான். எவ்வளோ நாள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 நாள் 10 நாள் மிஞ்சி பண்ணா 1 மாசம். இந்த படத்தை 4 மாசம் ரீஷூட் பண்ண போறாங்களாம். மேல ஆரம்பிச்சு ஆகஸ்ட் வரைக்கும். டெட்பூல் 3 4 மாசத்துல எடுத்து முடிச்சிட்டாயிடா. வழக்கமா மார்வல் படங்களை 4 மாசம் 5 மாசம் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங்கே பண்றது. இவனுங்க 4-5 மாசம் ரீஷூட்டுக்கு போறாங்கன்னா அப்ப யோசிச்சு பாருங்க. இவங்க மொத்த கோட்டை அழி திரும்ப முதல்ல கோடு போடுற மாதிரி படத்தை திரும்ப எழுத ஆரம்பிச்சிருக்காங்க போல. ஃப்ரெஷ்ஷா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டைட்டில் மாத்தினாங்க. இப்போதைக்கு எடுத்து படத்தையே மாத்த போறாங்க போல. மார்வல் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? பிளான் பண்ணி பண்றவங்க நீங்க. இப்போ மொத்த படத்தையே ரீஷூட் பண்ண வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கீங்க. சுத்தமா புரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரீஷூட்டுக்கு பத்தி?